ஈழத்தமிழருடைய அரசியலில் துயரமான ஒரு காலப்பகுதியில் தனித்துவம் மிக்க ஒரு தலைவரை இழந்திருக்கின்ற ஒரு சூழலும், இனத்தின் விடுதலைக்காக உழைத்த ஒரு பெரும் தலைவராக, போராட்டங்கள் நடத்துவதற்கு வழிநடத்துகின்ற தலைவராக எங்கள் மத்தியிலே மிதந்திருக்கின்றார். Have the feeling that they are superior and others are inferior. தனி மனித செல்வநாயகம் அமிர்தலிங்கம் சம்பந்தன் போன்று ஒரு தனி மனித ஆளுமை உள்ள ஒரு தலைவர் இனி கிடைக்க முடியாது. தங்களை தாங்களே ஆளக்கொள்ளக்கூடிய முழு அனைத்து உரித்தும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் சர்வதேச அரங்குகளில் வலியுறுத்தி வந்தவர். சில அடிப்படை கோட்பாடுகளிலிருந்து நாங்கள் விலக முடியாது. நாம் தனித்துவம் வாய்ந்த ஒரு தேசிய இனம் அல்ல. அவருடைய சொந்த கட்சியையே உடைத்திருக்கின்றது. அவருடைய சொந்த கட்சி இன்றைக்கு நீதிமன்றத்தில் நிற்கிறது. இப்படி பார்த்தால் சம்பந்தர் ஒரு வெற்றி பெற்ற தலைவராக இறக்கவில்லை. Have the feeling that they are superior. இலங்கை தமிழ் அரசியல் சூழலில் என்றைக்கும் இல்லாத வகையிலே இருள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு காலப்பகுதியிலே ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்கள் மறைந்து போனார். ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்களுடைய அரசியல் வரலாறு என்பது இன்று தமிழ் மக்களை இத்தகைய ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் விட்டுள்ளதா என்ற கேள்வியை கேட்டு அவர் மீது இந்த இருண்ட காலத்தை முழுமையாக சுமத்திவிட முடியாது என்றாலும் இந்த காலப்பகுதியிலே அவர் இந்த மண்ணில் இருந்து மறைந்து போனமை பல்வேறுபட்ட பரிமாணங்களிலே பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. நேர்களே, இலங்கை தமிழ் அரசியல் சூழலிலே எஞ்சியிருந்த மிக மூத்த அரசியல்வாதி அவர். ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அழைப்பை ஏற்று மிதவாத அரசியலை அழிவில் இருந்து காப்பாற்றிய ஒரு தந்திரோபாயவாதி என்றும் பார்க்கப்படுகின்றார். நேர்களே, ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அவரை அழைத்து வன்னியிலே பேச்சுவார்த்தை நடத்தி 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக விடுதலை புலிகள் இயக்கம் ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்களின் தலைமையிலே மிதவாத தமிழ் அரசியல் கட்சிகளையும் அதே வேளையிலே ஏற்கனவே ஆயுத போராட்டத்தில் இருந்து அரசியலுக்கு திரும்பி இருந்த முன்னாள் தமிழ் ஆயுத அமைப்புகளையும் வன்னிக்கு அழைத்திருந்தது. அங்கே 2001 இந்த பேச்சுவார்த்தைகள் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைமை இந்த பேச்சுவார்த்தையிலே மிக அக்கறை காட்டி அந்த வேளையிலே 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழ் தேசிய அரசியலின் ஒரு அரசியல் பகுதியாக, அதன் பிரதிநிதிகளாக விடுதலை புலிகள் அமைப்பு அந்த அமைப்பை ஏற்றுக்கொண்டு அமைத்திருந்தது. அதற்கு ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார். இன்று ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்கள் மறைந்திருக்கிறார். இலங்கை தமிழ் அரசியல் சூழலிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சி மிகவும் செல்வாக்கு மிக்க கட்சியாக இருந்த ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது தமிழரசு கட்சி மிகவும் பலவீனமான சூழலிலே இருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் கூறிக்கொள்ளுகிறார்கள். அத்தகைய ஒரு வேளையிலே இவருடைய மறைவு மிகவும் தாக்ககரமானதாக அந்த கட்சிக்கு இருக்கும். குறிப்பாக தமிழரசு கட்சியின் எந்த அரசியல் தீர்மானங்களை எடுப்பதாக இருந்தாலும், ஏனைய தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து எந்த அரசியல் தீர்மானங்களை எடுப்பதாக இருந்தாலும், ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்களுடைய தீர்மானமும் அவருடைய கருத்தும் தமிழ் அரசியல் சூழலிலே மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட நிலைமை இருக்கின்றது. நேர்களே, அந்த ஒரு பின்புலத்திலே நாங்கள் இப்பொழுது திருவாளர் சம்பந்தன் அவர்களுடைய மறைவையொட்டி எங்களுடைய சமூக சூழலிலே இத்தகைய கருத்துக்கள் நிலவுகின்றன என்பதை கவனிப்போம். Have the feeling that they are superior and others are inferior. ஈழத்தமிழர்களுடைய நவீன அரசியல் வரலாற்றில் ஒப்பீட்டளவில் அதிக காலம் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் என்று பார்த்தால் முதலாவதாக விடுதலை புலிகள் இயக்கம், இரண்டாவதாக சம்பந்தர். கிட்டத்தட்ட 2 தசாப்தங்கள். இதில் குறிப்பாக 2009 பின்னரான கடந்த 15 ஆண்டுகளிலும் சம்பந்தரின் வழி எது என்று பார்த்தால் அது கிட்டத்தட்ட ஆயுத போராட்டத்துக்கு பெருமளவுக்கு மாறான ஒரு வழிதான். சம்பந்தர் இயல்பிலேயே ஆயுத போராட்டத்தை ஆதரிக்கும் ஓர் அரசியல்வாதி அல்ல. அவர் ஆயுத போராட்டம் என்பது சிங்கள மக்களை பகை நிலைக்கு தள்ளும் என்று நம்பினார். அவ்வாறு பகை நிலைக்கு தள்ளப்பட்ட சிங்கள மக்களோடு பின்னர் ஒரு தீர்வுக்காக பேச முடியாது என்றும் அவர் நம்பினார். எனவே ஆயுத போராட்டம்
சிங்கள மக்களை பகை நிலைக்கு தள்ளும் என்பதனால் முதலில் சிங்கள மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டும் என்று அவர் கருதினார். அந்த அடிப்படையில் தான் 2009க்கு பின்னிருந்து இன்று வரையிலும் அவருடைய அரசியல் செயல் வழி அமைந்திருக்கிறது. அதை நோக்கியே அவர் முதலில் சுமந்திரனை உள்ளே கொண்டு வந்தார், பின் விக்னேஸ்வரனை உள்ளே கொண்டு வந்தார். கட்சிக்குள் அவர் முன்னெடுத்த பெரும்பாலான தீர்மானங்களும் நடவடிக்கைகளும் அந்த அடிப்படையிலானவை தான். ஈழத்தமிழருடைய அரசியலில் துயரமான ஒரு காலப்பகுதியும் தனித்துவம் மிக்க ஒரு தலைவரை இழந்திருக்கின்ற ஒரு சூழலும் இந்த காலப்பகுதியினுடைய பதிவாக கொள்ளப்படுகிறது. திரு சம்பந்தன் அவர்கள் ஒரு நீண்ட மூத்த அரசியல்வாதி மட்டுமன்றி இந்த ஈழத்தமிழருடைய அரசியல் விடுதலையோடு அல்லது சுதந்திரம் சார்ந்து ஈழத்தமிழர்கள் நடத்திய போராட்டத்தினுடைய அகிம்சை ரீதியான அதே போன்ற ஆயுத ரீதியான போராட்டத்தினுடைய முழு கால பகுதியிலும் ஒரு நீட்சி பெற்ற தலைவராக காணப்படுகின்றார். அவருடைய இழப்பு ஈழத்தமிழர்களுடைய அரசியலில் அதிகமான நெருக்கடிகளையும் கேள்விகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றது. தந்தை செல்வா அவர்களுடன் இளமை காலம் முதல் இந்த தமிழரசு கட்சியோடு புழங்கியவர், இயக்கத்தோடு சேர்ந்தவர், தமிழரசு கட்சியோடு மகாநாடுகளிலே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இயங்கியவர். அதைவிட சட்ட அறிவாளர் என்ற முறையிலும் இன விடுதலைவாதி என்ற முறையிலும் தந்தை செல்வாவுக்கும் தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களோடும் அவருடைய மண்ணிலும் அதுக்கு வெளியிலும் எங்களுடைய மகாநாடுகளிலும் அவர் சிறந்த ஆற்றல் உள்ள தீர்மானங்களை எடுக்கக்கூடிய, இனத்தின் விடுதலைக்காக உழைத்த ஒரு பெரும் தலைவராக, போராட்டங்கள் நடத்துவதற்கு வழிநடத்துகின்ற தலைவராக எங்கள் மத்தியிலே மிளந்திருக்கின்றார். பொதுவாகவே அவர் இலங்கை அரசியல் பொறுத்தும் ஈழத்தமிழர் அரசியல் பொறுத்தும் அவரிடம் 2 பிரதான கொள்கைகள் இருந்தன. ஒன்று, ஏறக்குரிய இலங்கையினுடைய அரசியல் பரப்புக்குள் தனித்துவமான நெருக்கடி மிக்க காலப்பகுதிகள் எல்லாவற்றிலும் குறைந்த அளவு அபாயத்தை முதன்மைப்படுத்துவது என்ற எண்ணத்தோடும், அதே போன்று அவரிடம் இன்னும் ஒரு தனித்துவமான ஒரு அம்சமாக இருந்தது, இலங்கையினுடைய தென்னிலங்கையினுடைய அரசியலோடு சேர்ந்து பயணிக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அங்கு இருக்கின்ற தலைமைகளை ஒப்பிட்ட அடிப்படையில் ஏதாவது ஒரு தலைமையின் பக்கமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவைப்பாட்டோடு அவருடைய கொள்கை முதன்மைப்படுத்தப்பட்டது. அவர் பாராளுமன்றத்திலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, தன்னுடைய மகாநாட்டின் உரைகளிலும் சரி, அவருடைய உரை எழுச்சி கொள்ள வைத்தன, இளம் சமுதாயத்தை கட்டியெழுப்ப வைத்தன, தமிழ் மக்களை போராட வைத்தது. எங்கள் விடுதலைக்காக அவர் தன்னுடைய மூச்சிலும் பேச்சிலும் அவருடைய செயற்பாட்டிலும் அவர் நீதிமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, அவருடைய வார்த்தைகள் மிகவும் சட்டபூர்வமானவையாக, மக்களை கட்டியெழுப்பக்கூடியதாக, தன்னுடைய வாதாத்திரங்களாலே எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக உழைப்பதற்கு மக்களை கட்டிய அரவணைத்ததாக, அவர்களை அணிதிரட்டியதாக விளங்கியதை நாங்கள் அறிவோம். சம்பந்தரின் வழி எனப்படுவது சிங்கள மக்களை பகைக்காமல், சிங்கள மக்களை எதிர்நிலைக்கு தள்ளாமல், சிங்கள மக்களின் நம்பிக்கைகளை வென்றெடுப்பதன் மூலம் ஓர் அரசியல் தீர்வை பெறுவதுதான். அந்த அடிப்படையில் தான் அவர் 2015 ஆட்சி மாற்றத்தின் பின் ஒரு புதிய யாப்பை உருவாக்க முயன்ற பொழுது அதில் அவர் அந்த யாப்புருவாக்க குழுக்களில் பங்கு வகித்தார். அதற்காக பங்களிப்பும் செய்தார். மட்டுமல்ல, முதல் தடவையாக தமிழ் மக்களின் பங்களிப்போடு ஒரு யாப்பு உருவாக்கப்படுகிறது என்றும் கூறிக்கொண்டார். ஆனால் 2018ஆம் ஆண்டு நடந்த யாப்புச்சதி முயற்சியோடு அவருடைய அந்த கனவு தகர்ந்து போயிற்று. இப்படி பார்த்தால் சிங்கள மக்களின் மனதை வென்றெடுப்பதன் மூலம் ஒரு தீர்வை கொண்டு வரலாம் என்று அவர் நம்பியது நடக்கவில்லை. அந்த யாப்புருவாக்க முயற்சிகளின் ஒரு கட்டத்தில் 2018இல் ஓர் இடைக்கால வரைவு உருவாக்கப்பட்டு அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா ஒரு விஷயத்தை சொன்னார். அதுக்குள்ள சம்பந்தரின் அரசியல் வழி பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் உண்டு. அதில் அவர் சொல்லுகிறார், டிலான் பெரேரா, தமிழ் தலைவர்களில் இதுவரை வந்த தலைவர்களில் சம்பந்தரை போல விட்டு கொடுக்கும் ஒரு தலைவரை நாங்கள் காண முடியாது. சம்பந்தர் அளவுக்கு விட்டு கொடுத்த தலைவர்களும் கிடையாது. எனவே சம்பந்தரின் காலத்தில் ஒரு தீர்வை பெறுவதாக இருந்தால் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தொனிப்பட அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். அது உண்மை. ஒரு தீர்வுக்காக சம்பந்தர் ஆகக்கூடிய பட்சம் சிங்கள மக்களுக்கு விட்டு கொடுத்தார். சிங்கள மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க முயற்சித்தார். ஆனால் அந்த முயற்சியில் வெற்றி பெறாமலேயே அவர் உயிர் துறந்திருக்கிறார்.
அந்த கொள்கையினுடைய உருவாக்கங்களுக்கு பின்னால் நம்பிக்கை ஊட்டக்கூடிய மாற்றத்தை உண்மையில் அவரால் ஈழத்தமிழருடைய அரசியல் ஏற்படுத்த முடியவில்லை என்ற ஒரு துயரம் இந்த காலப்பகுதியினுடைய தவிர்க்க முடியாத பதிவாக தெரிகின்றது. ஈழத்தமிழர் ஒரு நீண்ட ஆயுத போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் தென்னிலங்கையோடும் பிராந்திய அரசான இந்தியாவோடும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு சூழலை அவர் தனக்குள்ளே முதன்மைப்படுத்தி இருந்தார். ஆனால் காலப்போக்கில் குறிப்பாக 2009களுக்கு பின்னர் முழுமையாக தென்னிலங்கையோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு தனித்துவம் மிக்க ஒரு தீர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு எண்ணத்தையே அதிகம் தமிழ் மக்களுக்கு பிரதி பண்ணியிருந்தார். திரு சம்பந்தன் அவர்களை குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு நீண்ட ஜனநாயக பாரம்பரியத்தில் வந்த அவர் பிற்பாடு இலங்கையில் ஒரு இன விடுதலைக்கான ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்ற பொழுது அந்த யுத்தத்தில் ஈடுபட்டிருந்த பல்வேறுபட்ட கட்சிகளுடனும் கலந்து பேசி எல்லோரும் இணைந்து செயற்படுவதற்கான ஒரு காரணகர்த்தாவாகவும் அவர் செயற்பட்டிருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான விடயம். அது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாகவே தமிழ் மக்களினுடைய பாதுகாப்பு, தமிழ் மக்கள் இந்த நாட்டில் கௌரவமாக வாழ வேண்டும், தமிழ் மக்கள் சிங்கள மக்களுடன் சமத்துவமாக உரிமைகளை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தவர். இலங்கை பாராளுமன்றத்தில் மாத்திரமல்லாமல் சர்வதேச அரங்குகளில், ராஜதந்திர மட்டங்களில் அவர் நிச்சயமாக தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கு சுய நிர்ணய உரிமை இருக்கிறது, அவர்கள் தங்களை தாங்களே ஆளக்கொள்ளக்கூடிய முழு அனைத்து உரித்தும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் சர்வதேச அரங்குகளில் வலியுறுத்தி வந்தவர். என்னுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களும் தமிழ் தலைவர்களுடன், தமிழ் பிரதிநிதிகளுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அழைக்கப்பட்டிருந்த பொழுது திரு சம்பந்தன் அவர்கள் வழக்கத்துக்கு மாறாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள முடியாமல் இருக்கிறார், நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அவரும் திரு வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஜெயசங்கருடன் சந்திப்பிலே பங்கு கொள்வது என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் அது திட்டமிடப்பட்டது. ஆனால் திரு ஜெயசங்கர் அவர்கள் இந்தியா வதிவிடத்திலே, இந்தியா ஹவுஸ் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய வீட்டிலே நாங்கள் எல்லோரும் வந்திருந்த நேரத்திலே திரு சம்பந்தன் அவர்கள் வந்திருக்கவில்லை. எங்களுக்கு கிடைத்த செய்தி எங்களுக்கு துக்கமாக இருந்தது. அவர் நோய்வாய்ப்பட்டு தீவிரமடைந்திருக்க காரணத்தினால் அந்த சந்திப்புக்கு அவர் வர முடியவில்லை என்று சொன்ன பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெயசங்கர் அவர்கள் கூட கவலையோடு நான் அவரோடு பேச வேண்டும் என்று பார்த்தேன் என்று மனவருத்தப்பட்டு எங்களிடத்திலே பேசினார். அத்தகைய பிரதிபலிப்புகள் ஒரு ஆரோக்கியமான முடிவை ஈழத்தமிழருடைய அரசியலுக்கு தரவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையை பொறுப்பேற்று ஒரு மூத்த அரசியல்வாதி என்ற அடிப்படையில் ஒரு நிதானமும் கட்டுக்கோப்பும் கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அவாவோடு அவர் பயணித்திருந்த போதும் அந்த கட்சி பெருமளவுக்கு தன்னுடைய இருப்பை பலவீனப்படுத்தி இறுதியாக அது ஒரு தமிழரசு கட்சி என்ற அடிப்படையில் கூட அது நெருக்கடியை சந்திக்கின்ற ஒரு துயரத்தையும் இந்த காலப்பகுதியில் அவர் விட்டு செல்கின்றார் என்ற அடிப்படையில் அவருடைய இழப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதீதமாகவே காணப்படுகின்றது. தமிழ் மக்களுடைய விடுவிற்காக, விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் தான் நினைப்பது அல்லது சிந்திப்பது இது சரியென்று எது கருதுகிறாரோ அதை வலுவாக பற்றி கொண்டு தமிழ் இனத்தினுடைய விடுதலை சார்ந்து செயற்படுத்த ஒரு சிறந்த தலைவர். பல பேர் பல விமர்சனங்களை செய்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக கிட்டத்தட்ட 2001க்கு பிறகு இன்று வரை அவரே இருந்திருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அண்மை காலத்தில் பிளவுபட்டிருந்தாலும் கூட அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் இன்றுதான் இருந்திருக்கிறார். அவர் எல்லா கட்சிகளையும் அரவணைத்து, தேசிய கட்சிகளை அரவணைத்து செல்வதிலே மிக தெளிவாக இருந்திருக்கிறார்.
அவரை தமிழ் தேசியம் அல்லது தமிழ் மக்களுடைய கட்சிகள் சார்ந்த தலைவர்கள் மதித்திருக்கிறார்கள். தெற்கத்திய தலைவர்களும் மிகவும் மதித்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு தலைவர், குறிப்பாக அவர் எதிர்க்கட்சி தலைவராக பயணம் செய்கின்ற எல்லா கால பகுதிகளிலும் ஈழத்தமிழருடைய அரசியலில் வாய்ப்பான பகுதிகள் அதிகமாக இருந்தது. அத்தகைய வாய்ப்பான பகுதிகளை நோக்கி தன்னை கட்டமைக்கவும், ஈழத்தமிழர்களை ஒன்று சேர்க்கவும், ஈழத்தமிழ் அரசியல் தலைமைகளை ஒன்று சேர்க்கவும் பெரிய அளவிலான முயற்சிகளை அவர் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது குறைபாடு அவர் மீது எப்போதும் ஈழத்தமிழர்கள் சார்ந்து தீவிர அணுகுமுறை சார்ந்தவர்கள் முன்வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். திரு சம்பந்தன் அவர்களுடைய பங்களிப்பு என்பது தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கும் அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அவர் மரணிக்கும் வரையில் அவரது செயற்பாடுகள் இருந்தது. 91 வயசு வரை அவர் வாழ்ந்திருக்கின்றார். அந்த 91 வயசு வரை வாழ்ந்த காலத்தில் மிக அதிகமாக அவர் தமிழ் மக்களினுடைய உரிமைகளுக்காக நிச்சயமாக ஒரு காத்திரமான பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார். அவர் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பல்வேறுபட்ட தரப்புகளுக்கும் இருக்கலாம். அவருடன் நெருங்கி பழகியவன் என்ற வகையிலும், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு நீண்ட காலமாக அங்கத்துவம் வகித்தவன் என்ற வகையிலும், திரு சம்பந்தன் அவர்களுடன் பல்வேறுபட்ட வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்தவர் என்ற அடிப்படையிலும் அவரது பங்களிப்பு என்பது நிச்சயமாக தமிழ் மக்களது உரிமைகள் தொடர்பாக அவர்கள் ஒரு ஒரு இந்த நாட்டில் ஒரு ஒரு அவர் சிங்கள மக்களை நோகடிக்காத வகையில் சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களினுடைய சிங்கள மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதுண்டு. ஐக்கியப்பட்ட பிரிக்கப்பட முடியாத பிரிக்கப்படாத ஒரு நாட்டுக்குள் எங்களுக்கு ஒரு ஒரு உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் எமது அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர் பல நூறு தடவை சொல்லியிருக்கின்றார். பாராளுமன்றத்திலும் வெளியிலும் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலும் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவரை பொறுத்தவரையில் அவர் தனது வரையறைகளுக்கு உட்பட்டு நிச்சயமாக தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்திருக்கிறார். அதற்கான பல முயற்சிகளை செய்திருக்கின்றார். தற்போது இன்றைய காலப்பகுதிகளில் குறிப்பாக தமிழரசு கட்சி ஒரு நெருக்கடி மிக்கது, ஈழத்தமிழருடைய அரசியல் தீர்வு சார்ந்த ஒரு கேள்வி குறித்து உட்படுத்தப்பட்ட அம்சம் காணப்படுகிறது. இந்த நிலையில் அவருடைய இழப்பு என்பது பெரிய அளவில் இந்த சூழலையும் இந்த மாற்றத்தையும் நிறைவு செய்ய முடியாத அல்லது இவற்றை ஒரு முழுமைப்படுத்த முடியாத ஒரு சூழலுக்குள் தள்ளி இருக்கின்றது என்ற துயரம்தான் இந்த இடத்தில் விட்டு செல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது. தான் நினைத்த சிந்தித்த கருத்தை அடித்து சொல்லுகின்ற ஆழமான தைரியம், துணித்து விடியதான தெரிந்த ஒரு தலைவர். அவர் எத்தனை கட்டத்தில் யாரும் பயப்படாமல் எந்த பதவியில் இருக்கிறவருக்கும் அடித்து சொல்வதற்கு உதாரணமாக மேசையில் அடித்தே பேசக்கூடியவர், சிறந்த ஞாபக சக்தி உள்ளவர். ஆனால் அவர் எங்களை அணைத்து சென்றிருக்கிறார். இருந்தாலும் சில பிளவுகளும் அவற்ற காலத்தில் நடைபெற்றுத்தான் இருக்கின்றன. பிராந்திய அரசியலையோ குறிப்பாக சர்வதேச அரசியலையோ அவர் பெருமளவுக்கு முதன்மைப்படுத்தாத ஒரு போக்கொன்றும் பிற்பட்ட கால பகுதிகள் குறிப்பாக 2009களுக்கு பின்னர் அவருடைய அணுகுமுறையில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் இலங்கை தமிழருடைய வரலாற்றிலே ஆரம்ப காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி, அதைத் தொடர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி என்ற பல பரிமாணங்களை கொண்ட இலங்கையினுடைய தமிழர் அரசியல் வரலாற்றில் தமிழர் விடுதலை கூட்டணியுடைய 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து 1977ஆம் ஆண்டிலே இலங்கையினுடைய பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அவர் 83ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட கலவரங்களை தொடர்ந்தும் 6வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராகவும் போராடி 3 மாதமாக பாராளுமன்றம் செல்லாதன் காரணமாக பாராளுமன்ற அங்கத்துவத்தை இழந்த போதும் பின்னர் 1989 போட்டியிட்டு தோல்வியடைந்தாலும் 2001ஆம் ஆண்டு மீண்டும் இந்த தேர்தல் களத்திலே வந்து தொடர்ச்சியாக இன்று பாராளுமன்றத்தில் இறக்கும் வரை இருந்த போதிலும் தமிழ் மக்களுக்காக தொடர்ச்சியாக உழைத்தவர். இதன் மூலம் எங்களுடைய இலங்கையில் பிரிக்க முடியாத அதிகார பரவலாக்கங்களை பெறுவதை அவருடைய இலட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர். இவ்வாறான நிலைமையில் உலக நாடுகளிலும் அண்மைய நாடுகளினுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த நாட்டினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கடும் முயற்சி எடுத்தவர். இருந்த போதிலும் அவருடைய வாழ்நாளில் அவர் தமிழ் மக்களுக்காக செய்ய வேண்டிய பல விடயங்களை செய்து கொண்டிருந்த போதிலும் அவரால் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது இடையில் மரணித்தது தமிழ் மக்களுக்கான பெரும் துயராகவே கருதப்படுகின்றது. ஒரு ஜனநாயக வழியில்
தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று உழைத்தவர். அவரிடம் நான் கண்ட வியந்த பண்பு அரசியல் ரீதியான புள்ளி விவரங்களாக இருக்கலாம். சகல புள்ளி விவரங்களையும் விரல் நுனிகளிலே வைத்துக்கொண்டு கதைக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவராக சம்பந்தன் ஐயா இருந்திருக்கிறார். அவர் சிங்கள தலைவர்கள் மதிக்கின்ற ஒரு தலைவராக இருந்திருக்கின்றார். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக அவர் வாழ்கின்ற காலத்திலே எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை நாங்கள் எட்டியிருக்க வேண்டும். அது நடைபெறவில்லை. அந்த வேதனையோடு அந்த கரையோடு அவருடைய மரணம் சம்பவித்திருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய இலட்சியங்கள் அவர் இருக்கும்போதே அதை பெற்றுக்கொள்ளாது கவலையடைகின்றேன். இவருடைய இந்த முயற்சிகள் எங்கள் நீண்ட காலமாக எங்களுக்கு இருக்கின்ற எங்களோட மக்களுக்கு இருக்கின்ற ஒரு அபிலாஷையான நிரந்தரமான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு இதற்கு நாங்கள் அனைவருமே ஒரு கட்சி, ஒரு குடைங்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இதை பெற்றுக்கொண்டு எங்கள் தமிழ் மக்கள் நிம்மதியாகவும் சுயமாக வாழ்றதுக்கு நாங்கள் வழிகோக்கிறதுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஐயாவினுடைய இறுதி நிகழ்வு இறுதியான அவருக்கு கொடுக்கப்படுற கௌரவமாக இதை நான் பார்க்கின்றேன். எனவே எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் பெற்றுக் கொடுத்ததுக்கு எல்லோரும் ஒன்றுணர்ந்த இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை மறுப்பதற்கு இல்லை என்றாலும் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும். தந்தை செல்வநாயகம் எவ்வாறு இந்த மக்களுடைய அரசியல் ரீதியாக ஒரு தன்னாட்சி விளைவன் என்று விளைந்து அதை பெற முடியாது அவர் மரணித்தாரோ, அதே போல எவ்வாறு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு விடுதலையை இந்த மக்களுக்கு தன்னுடைய காலத்திலேயே பெற்றுக் கொடுக்க வேண்டும் போராடி அது நிறைவேற்றாமல் மறைந்தாரோ, அதே போல சம்பந்தன் ஐயாவும் ஒரு அளவுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஒரு நியாயமான ஒரு அரசியல் தீர்வை எட்டிவிட வேண்டும் என்ற அவாவோடு எதிர்பார்ப்போடு காலத்துக்கு காலம் தன்னுடைய எதிர்பார்ப்பை மக்களுக்கு சொல்லி வந்து இருந்தாலும் கூட அவை நிறைவேறாத ஒரு நிலையிலே அவருடைய இழப்பு எம்மை பாதித்திருக்கிறது. ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக அவதானித்தார். ஈழத்தமிழருடைய அரசியலில் அதிகமான நெருக்கீடுகளை இந்த காலப்பகுதி தந்திருக்கின்றது. அந்த நெருக்கீடுகளுக்குரிய தீர்வை அவரால் முதன்மைப்படுத்தப்பட முடியவில்லை என்ற ஒரு நிலைதான் இந்த காலப்பகுதியினுடைய பதிவாக இருக்கின்றது என்று கூறுகின்றேன். அதாவது கடந்த 20 ஆண்டுகால சம்பந்தரின் வழி, குறிப்பாக கடந்த 15 ஆண்டுகால சம்பந்தரின் வழி என்பது வெற்றி பெறவில்லை. இந்த விடயத்தில் அவர் வெற்றி பெறாத ஒரு தலைவராகவே இறந்திருக்கிறார். அவர் கருதியது போல சிங்கள மக்களை வென்றெடுப்பதன் மூலம் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்றது நடக்கவே இல்லை. இந்த அடிப்படையில் சிங்கள மக்களோடு இணங்கிச் சென்று சிங்கள மக்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பதன் மூலம் இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காணலாம் என்று நம்பிய ஒரு தலைவரின் மறைவாகத்தான் சம்பந்தரின் மறைவை பார்க்க வேண்டும். மட்டுமல்ல, அவருடைய நம்பிக்கையின் தோல்வியாகவும் அதை பார்க்க வேண்டும். அதாவது சம்பந்தரின் வழி என்பது ஒரு வெற்றி பெற்ற வழியாக கடந்த 15 ஆண்டுகளிலும் நிரூபிக்கப்படவில்லை. அது இனப்பிரச்சினைக்கு தீர்வையும் பெற்று தரவில்லை. மட்டுமல்ல, தமிழ் தேசிய அரசியல் உள்ள மிகப்பெரிய கட்சியாக, உள்ளதில் பெரிய கட்சியாக தமிழரசு கட்சிக்குள்ளே அது உடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பந்தரின் வழி தமிழரசு கட்சியை இரண்டாக உடைத்திருக்கிறது. இன்றைக்கு தமிழரசு கட்சிக்குள் சிங்கள மக்களோடு இணங்கி போய் ஒரு தீர்வை பெற வேண்டும் என்ற ஒரு தரப்பும், அவ்வாறல்லாமல் எதிர்ப்பு அரசியலை ஆகக்கூடிய பட்சம் முன்னெடுப்பதன் மூலம் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம் என்று கருதுகிற தரப்பும் இருவேறு தரப்புகளாக பலமடைந்திருக்கின்றன. இவை கட்சியை இரண்டாக உடைத்து விட்டன. இன்று கட்சி நீதிமன்றத்தில் நிற்கிறது. இன்று கட்சி அடைந்திருக்கும் அனைத்து தோல்விகளுக்கும் சம்பந்தர் தான் பொறுப்பு. எப்படி என்று சொன்னால், முதலில் 22 ஆசனங்களோடு காணப்பட்ட கூட்டமைப்பு படிப்படியாக ஆசனங்கள் சுருங்கி போய் இன்று தமிழரசு கட்சி மட்டும், அதுவும் அதன் ஏகபோகத்தை இழந்த ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. இப்படி பார்த்தால் கடந்த 15 ஆண்டுகளிலும் தமிழ் ஆசனங்கள் குறைந்ததற்கு அவர் பொறுப்பு. மட்டுமல்ல, அவர் பெற்ற வாக்குகளை அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே நீங்கள் தொகுத்து பார்ப்பீங்களாக இருந்தால் படிப்படியாக வாக்குகள் குறைந்து கொண்டு வருகிறது.
அவர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வந்து இனிவரக்கூடிய ஒரு தேர்தலில் ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சி தேர்தலில் போட்டியிடுமாக இருந்தால் அந்த திருகோணமலை ஆசனம் மேலும் நிச்சயமற்றதாக மாறக்கூடிய ஆபத்துக்கள் அதிகரிச்சிருக்கு. இப்படி பார்த்தால் தன் சொந்த மாவட்டத்திலேயே அவர் ஒரு வெற்றி பெற்ற தலைவராக என்று பார்க்கணும். அப்போ மொத்தத்தில் அவருடைய வழியானது அவர் கற்பனை செய்த ஒரு தீர்வை பெற்றுத்தரவில்லை மட்டுமல்ல, அவருடைய சொந்த கட்சியையே உடைத்திருக்கின்றது. அவருடைய சொந்த கட்சி இன்றைக்கு நீதிமன்றத்தில் நிற்கிறது. இப்படி பார்த்தால் சம்பந்தர் ஒரு வெற்றி பெற்ற தலைவராக இறக்கவில்லை. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.